பழவூர் நாரம்புநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்குட்பட்ட பழவூர் அருள்மிகு ஆவடையம்மாள் சமேத நாரம்புநாத சுவாமி திருக்கோவிலில் 16ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட பிரதான சிவாலயமாகும். பழமை வாய்ந்த இக்கோவிலின் தல விருட்சகமாக சரக்கொன்றை மரம் உள்ளது. கோவில் நிர்மாணிக்கப்படுவதற்கு முன்பே இந்த மரம் அங்கு இருந்ததாக தொல்பொருள் அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். சித்திரை மாதத்தில் சிவபெருமானுக்கு நடக்கும் சிறப்பு பூஜைக்கு சரக்கொன்றை மலர்களால் பெருமளவில் பயன்படுத்தப்படும் நிலையில் அதற்கு உகந்த வகையில் இப்போதே கொற்றை மலர்கள் பழவூர் நாரம்புநாத கோவிலில் மரம் முழுவதும் பூத்து குலுங்குகிறது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இக்கோவிலில் பங்குனி உற்சவ பெருவிழா வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் சுவாமி சன்னதி முன் அமைந்துள்ள கொடிமரத்தில் பக்தர்களின் ஓம் நமச்சிவாய மந்திரத்துடன் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மாப்பொடி, மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் காலை மற்றும் மாலையில் உற்சவ மூர்த்திகளின் வீதி உலா நடைபெறுகின்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 10ஆம் திருநாள் அன்று 25ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குனி உத்திர திருவிழாவாக நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு மற்றும் மண்டகப்படிதாரர்கள் செய்துள்ளனர்.